Hi friends, welcome to Python tutorial series. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வேரியபிள்ஸ். நம்ம பைத்தானை எந்த கோட் எடிட்டர் இல்லை ஐடியில் எழுதலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்னோட ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் வந்து பைச்சாம். நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ, நோட்பேட் இல்லை சப்ளைம், ஆட்டம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். கூகுளில் போய் பைச்சாம் டைப் பண்ணிங்கன்னா www.jetbrains.com ஒரு சைட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷனல், இன்னொன்று கம்யூனிட்டின்னு ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் வந்து பெய்டு ஒன்று, நம்ம கம்யூனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்படி ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இருக்குது. உங்களுக்கு இது எம்டியாக இருக்கும். ஸோ இதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் போய் இங்கே அன்டைட்டில்ன்றப்பெல்லாம் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, இதான் ரொம்ப மெயினானது. இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பைத்தானோட பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன பைத்தான் இருக்கோ அது இங்கே செலக்ட் ஆகிக்கும். நான் அனகோண்டா என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது செலக்ட் ஆகிருக்கு. இது ஓகே கொடுத்து கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் அப்பியர் ஆகும். இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண மெயின் ரூட்டில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து பைத்தான் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபைல் நேம் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஹலோ வேர்ல்டு ஹெலோன்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே .py உங்களை எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் ஆகும். இதில் நான் இப்போ செக் பண்ணுறேன். print hello world. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பைத்தான் கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்க. நான் இப்போ print hello worldனு சொல்கிறேன். அடுத்து print my name, print python tutorial, ஸோ ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்து மை நேம் பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்து பைத்தான் டுட்டோரியல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஒரு டாப் டு பாட்டம் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு கோடில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு எக்ஸிக்யூட் பண்ணுது, அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மை நேம் எக்ஸிக்யூட் பண்ணுது, அடுத்து பைத்தான் டுட்டோரியல் வருது. இப்போ நம்ம வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ வேரியபிள்ங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஒரு சின்ன கண்டெய்னர். ஸோ அந்த டேட்டாவை அது எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ வேரியபிள்ங்கிறது என்னன்னா அந்த டேட்டாக்கான ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் ஏ, அதில் 5ங்கிற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த 5ங்கிற இந்த நியூமெரிக் வேல்யூ வந்து ஏங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த டேட்டா டைப் வந்து என்ன டைப்பாக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக் டைப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை பூலியனாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான டேட்டாவையும் நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். இது எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா இப்போ இங்கே 5ங்கிறது ஒரு சின்ன வேல்யூவாக இருக்குது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் 5ன்னு. ஒருவேளை எனக்கு என் நம்பரை ஸ்டோர் பண்ணணும், ஃபோன் நம்பரை. ஸோ ஃபோன் நம்பர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, இதை நான் ஒவ்வொரு தடவையும் வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஃபோன் நம்பர் வேணுமோ அங்கே நான் வந்து பிரிண்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் நம்பரில் இருக்க அந்த டேட்டா வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்து ஃபோன் நம்பரில் நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், அப்புறம் ஃபோன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 ஃபோன் நம்பர் பிரிண்ட் ஆகுது.
ஸோ இந்த வேரியபிளோட யூசேஜ் என்னன்னா, நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரீஅசைனும் பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மறுபடியும் நான் அதே வேரியபிளை கிரியேட் பண்ணி ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு வேற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அதே ஃபோன் நம்பர்ங்கிற வேரியபிளில் வேற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. ஸோ நான் இங்கேயும் பிரிண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கீழேயும் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேற நம்பர் இருக்கு. இப்போ அதே வேரியபிள்ல வேற வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ வேரியபிள் வேல்யூ வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டாலாம் நம்ம இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூமரிக் டைப் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து வந்து பூலியன் டைப் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த நியூமரிக்லேயே ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இன்டீஜர், இன்னொன்று வந்து ஃப்ளோட்டு. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம வேரியபிள் நேம்ஸை எழுதுறதுக்கான சில முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் வேரியபிள் நேம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் a is equal to 5, b is equal to 6 இப்படி நான் கொடுத்தேன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல மித்தவங்க யாருக்காவது வாசிக்கும் போது எதுக்கு இந்த ஏம் பி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இதே நான் ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு, அதாவது ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு ஏதாவது வேல்யூ கொடுத்தேன்னா, ஸோ அவங்களுக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த வேரியபிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ வேரியபிள் நேம் வந்து எப்பயுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து வேரியபிள் நேம் வந்து எப்பயுமே லோயர் கேஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும், இருக்கணுமே. should be in மூணாவது வந்து நம்ம வேரியபிள் நேம்ஸ்குள்ள கேப் வேணும்னு நினைச்சோம்னா, அதாவது ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சோம்னா, இப்போ எனக்கு வந்து மை நேம் இப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஸ்பேஸ் நான் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம்னா ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் நேம் வந்து எப்பயாவது நமக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சோம்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி தான் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணணும். பிளாங்கா ஸ்பேஸ் விட்டோம்னா அது வந்து எரர் காட்டும். யூஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஃபோர்த் வந்து நியூமரிக், அதாவது நம்பர்ஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதுல வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இதான் வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான 4 ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, வேரியபிள் நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து எப்பயுமே லோயர் கேஸில் இருக்கணும். அப்புறம் மூணாவது வந்து 2 வேர்டுக்கு இடையில கேப் வேணும், அங்கே நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து நம்பரு இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ். இப்போ நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துருவோம். இப்போ நான் நம்பர் 1ன்னு கிரியேட் பண்ணி அதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன் 5ன்னு. நம்பர் 2 கிரியேட் பண்ணி அதில் இன்னொரு வேல்யூ கிரியேட் பண்ணிட்டேன் 10ன்னு. ஸோ இப்போ நம்பர் 1ங்கிற வேரியபிளில் 5 இருக்குது, நம்பர் 2ங்கிற வேரியபிளில் 10 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் எனக்கு ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ சம்முன்னு அனதர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளில் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போனா என்ன ஆகும்னா, நம்பர் 1ங்கிற இடத்துல அதோட வேல்யூ 5யும் நம்பர் 2ங்கிற இடத்துல அதோட வேல்யூ 10ம் நம்ம அசைன் என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் 2க்கு 10 தானே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகும். ஸோ பிரிண்ட் சம்முன்னு கொடுத்தேன்னா அந்த சம்முங்கிற வேரியபிளில் இப்போ என்ன வேல்யூ இருக்குமோ, இதில் என்ன வேல்யூ இருக்கும், 10 + 5 15 இருக்கும். அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்குவோம், கரெக்டாக ஒர்க் ஆகுது.
இந்த மாதிரி வேரியபிள் வந்து பல விதத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என் நேமை நான் வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கா. மை நேம் ஈக்குவல் டு கோகுல். ஸோ இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மை நேம். பிரிண்ட் பண்ணா என் நேம் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வேரியபிள்ஸ். சிம்பிளா சொன்னா வேரியபிள்ங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர் மெமரியில ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கண்டெய்னர். ஸோ தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.